ரோஜா 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 நான் தரமாட்டேன் ரோஜா 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 எங்கே உணர்ந்து கேட்கின்றன நீ வந்தால் மழையில் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வருவது வயலில் நீ நடக்கையில் எனக்கு வேலை வருவது உணங்கள் தான் உணவுகள் ஒன்று ரோஜா 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 படிப்பிடவா பணிவிடும் இரவு ஆயிரம் இடைவெளி எது சொந்தமாக உன்னான ஒரு முறை என்னை தீண்டக்கூடாது வானோடு சொன்னாது வஞ்சம் கிடக்க என்னை என்னை உண்ணாது கையோடு சொன்னாது நீ வருத்திடும் மனதில் வீசியே எனக்கு நீ உழைத்தர எதற்கு ஆராய்ச்சியே உழைவிட நினைவுகள் ஏது ரோஜா 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 ரோஜா
ஓடிட்டே இருக்கு, அந்த எக்ஸ்பிரஷன், அந்த காதுல ஆடுற அந்த முடி கண்ணுக்குள்ளேயே இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த பழைய வீடியோல. அந்த காத்துல முடி ஆனது காரணம் அது பீச்சுங்க. தீவுத்திடல்ல தான் ஷோ. இட்ஸ் ஓப்பன் ஷோ. முன்னாடி வந்து ஒரு 5,000 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ ஓப்பன் ஷோல கன்ஃபார்ம் காத்தடிக்கதான் செய்யும். அது என்னமோ அந்த பாட்டு வந்து அந்த பாட்டு பாடும்போது அது ரொம்ப அந்த காத்துக்கும் ஒரு கெடுத்து போய் சேர்ந்துருக்கு ஆக்சுவலி. இல்ல இவரு எவ்வளவு வாட்டி அந்த வீடியோ பார்த்திருந்தா இங்க ஆடுற முடி கொண்டு நோட் பண்ணி சொல்றோம். ஆமா, இன்னைக்கு எனக்கு வந்து அந்த முடி காத்துல அசைஞ்சு மேல நிக்குது. அண்ட் நீங்க பாடுற அந்த பார்வை இதோட ஒரு போட்டோ எடுத்து அதை நீங்க லோகோ ஆக்கணும் அப்படின்னு என்ன சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் உங்களோட அடையாளம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் சார் கமெண்ட் செக்ஷன்ல மக்கள்லாம் கேட்டிருந்தது. இப்போ இவங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச 2 பாட்டு, ஏன்னா இந்த நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரோஜ் ரோஜா பாட்டுலாம் ஒரு 2 வரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பாட்டு. தேவா சாரோட சாங் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்போ ரொம்ப எனக்கு மியூசிக் தான் எல்லாமே நான் எப்பவுமே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்போ சில பாட்டுகள் வந்து எனக்கு நானே எப்பவுமே அதை ஹம் பண்ணிப்பேன். அண்ட் அது மனசுல ஓடும், வெளியே பாடுறதே மனசு ஓடுது. என் இசை நின்று போனால் என் இதயம் நின்று போகும் இசையே உயிரே, எந்திர வாழ்க்கையின் இடையே நெஞ்சில் ஈரத்தை பொசிவதும் இசையே, எல்லாம் இசையே. மௌனம் மௌனம் என் நெஞ்சை அடைக்கும், கீதம் கேட்டால் அது மீண்டும் துடிக்கும். ஐம்புலன்கள் எந்த இருப்பு, செய்தி மட்டும்தான் ரொம்ப சிறப்பு. நெஞ்சில் உள்ளது ஜீவன் பிறக்கு, ஆனால் காதில் உள்ளது ஜீவன் எனக்கு. இது ரொம்ப பிடிச்ச ஒரு லைன்ஸ். அப்போ என்னை தீண்டக்கூடாதென வானோடு சொல்லாது வங்கக்கடல், என்னை ஏந்த கூடாதென கையோடு சொல்லாது பொல்லாங்குழல், நீ தொட்டால் நிலவினில் கரைகளும் நீங்குமே, விழிகளில் வழிந்திடும் அழகு நீர் வீழ்ச்சியே, எனக்கு நீ உனைத்தர எதற்கு ஆராய்ச்சியே, உன்னை விட வேறு நினைவுகள் ஏது, ரோஜா 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 ரோஜா. சூப்பர் 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 சார். இப்போ என்னன்னா நீங்க நிறைய ஸ்டேஜ்ல நிறைய பாட்டு பாடியிருப்பீங்க. இந்த பாட்டு வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஏதாவது பர்சனலா தோணுதா, அந்த பாட்டு எல்லாம் வந்திருந்தா இன்னும் வேற லெவலுக்கு போயிருக்கும், அந்த மாதிரி வேற ஏதாவது பாட்டு நீங்க? இல்ல, அப்படி எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச பாட்டு, வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் இந்த பாட்டு. அப்படி ஒரு கம்போசிஷன் அண்ட் உன்னி சாரோட வாய்ஸ் அப்படி இருக்கும். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் திஸ். ஐ எம் வெரி மச் ஹாப்பி ஃபார் திஸ். இது வந்து இப்போ நம்ம இது இப்போ ரீசெண்டா வைரல் ஆச்சு இல்ல, சடனா பார்க்கும்போது நீங்க உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருந்தது? நீங்க நம்புனீங்களா, என்னடா இது சடனா இந்த மாதிரி? ஏன்னா சடன் பூஸ்ட் தானே, இது ஒரு பூமா தான் இருந்தது. உங்களுடைய ஒரு ஒரு ஷாக் ரியாக்ஷன் உங்க ஃபேமிலி சைட்லயும் என்ன சார் எப்படி இருப்பாங்க? இது வந்து கரெக்டாக இந்த ஒரு நாளுக்கு முன்னாடி, இந்த ட்ரெண்ட் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்குமே நான் ஒரு மாதிரியான ஒரு ப்ராசஸ்ல இருந்தேன். ஒரு இன்ஃபேக்ட் வெரி க்ளோஸ் டு த டிப்ரெஷன் மோடுக்குள்ள போயிட்டு இருந்தேன். வெரி க்ளோஸ் டு டிப்ரெஷன் மோட். ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், அதுக்கு சில முயற்சிகளும் எடுத்துகிட்டே இருந்தேன். நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் லைஃப்ல, நான் எல்லாருக்கும் தெரியணும், 4 பேருக்கு தெரியணும். நிறைய பேர்கிட்ட வாய்ப்பை கேட்டேன், சில விஷயங்களை பண்றதுக்கு கேட்டேன். இந்த மாதிரி எனக்கு சில ப்ரொஜெக்ஷன் தேவைப்படுது, எனக்கு ஒரு லைம் லைட் தேவைப்படுது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஹானஸ்டாவே ஒரு நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இன்சிடென்ட் நடக்குது, ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் இயற்கை மேல சத்தியமா நான் அதை கேட்டுட்டு இருந்தேன். நிறைய பேர்கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு லைம் லைட் வேணும், ஹெல்ப் பண்ணுங்க, சில விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு நான் நிறைய பேரை கேட்டேன். ஏன்னா எனக்கு டீப்பா தோணுச்சு, எனக்கு நிறைய விஷயம் பண்ணணும்னு ஆசை இருக்கு. கம்போசிஷனாக இருக்கட்டும், இண்டிபெண்டன்ட் மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை யாருக்காச்சும் பெருசா பண்ணணும்னு தோணுது மியூசிஷியன்ஸ்க்கு எல்லாருக்குமே. அதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு பேக் போன் வேணும். அதுக்கு ஒரே பேக் போன் பாப்புலாரிட்டி தான். நிறைய பேருக்கு எனக்கு தெரியணும் நான் பண்ணணும்னா. ஸோ எனக்கு வேணும் அந்த லைன் லைட். நான் ரிக்வஸ்ட் பண்ணி நிறைய பேரை கேட்டுட்டு எதுவுமே நடக்கலைங்கிற ஒரு தருணத்தில் தான் நான் உட்காந்து அன்னைக்கு முந்தின நாள் வரைக்கும் காதில் திருவாசகம் போட்டுட்டு நான் வாக்கிங் போயிட்டு இருந்தேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன்னா நான் வாக்கிங் போக ஆரம்பிச்சேன். அப்போ திருவாசகம் ராஜா சார் கம்போஸ் பண்ணது அதை கேட்டுட்டு யூனிவர்ஸ் கூட பேசிட்டே நடப்பேன். இது எனக்கு ஒரு பேட்டர்ன் தான் போயிடுச்சு கொஞ்சம் காலமாக.
அன்னைக்கு முந்தின நாள் ஈவினிங் வரைக்கும் நான் என் ஒய்ஃப் சொல்லிட்டேன், ரொம்ப மாதிரி டிஸ்டர்பாக இருக்கு, ஐ கோ ஃபார் அ வாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு பாட்டு கேட்டு ஒரு ஈவினிங் டைம் அப்படியே வானத்தை பார்த்து நடந்து போயிட்டே இருந்தேன். என் கூடவே அந்த வானமும் நடந்துற மாதிரியும் ஒரு ஃபீல் இருந்தது எப்பவுமே கேட்கும். அப்போ நான் வாஸ் கொஸ்டினிங் தட் லைட் என்ன கண்ணா பண்ணணும்னு கேள்வி கேட்குறேன். அது மட்டும் ஒரு மனுஷனா இருந்துச்சுன்னா எனக்கு திருப்பி அடிச்சிருக்கோம் திருப்பி அந்த மாதிரி ஒரு கேள்விலாம் கேட்டுருந்தேன். என்னதான் உன் பிளானுங்கிற மாதிரி. சரி ஓகே உன் இஷ்டம் லீவ் இட் அப்படின்னு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டே இது நடக்குது. இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு எனக்கு தெரியல. நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு ஆன்சர் உடனே கிடைக்குமாங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இன்டர்வியூல பார்த்து தான் நம்ம சங்கர் சார் வந்து டேரக்டர் சங்கர் சார் வந்து ஒரு மேட்டர் சொல்லியிருப்பாரு. என்னன்னா ஒரு விஷயம், ஒரு துறையை, ஒரு கலையை நீ வந்து மனசார 100% அதுக்கு நீ உண்மையா இருந்தனா அது இப்போ நான் கைவிட்டாலும் டெஃபினட்டா ஒரு நாள் நான் தூக்கி ஒரு உச்சத்துல உட்கார வைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சீரியஸியா நான் அது உங்ககிட்ட நான் அது ஃபீல் பண்றேன். உங்களுக்கு அது எமோஷனலா இருக்கவில்லை தெரியும். இப்போ நீங்க சொல்லும் போது நம்மளுக்கு அந்த ஃபீல் எனக்கு ஒரு நம்பிக்கை மட்டும் உண்டு. நான் மியூசிக்கை என் உயிருக்கு மேல நேசிக்கிறேன், அதுவும் என்னை நேசிக்குதுன்னு எனக்கு தெரியும். ஸோ என்னோட லவ் பொய் இல்லை. ஸோ அந்த லவ்வும் போய் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் when you are truly love someone something or anything அது கன்ஃபார்மா உங்களுக்கு அதை வேலையை செய்யும். ஸோ அதை செய்வோம். நாம அதை லவ் பண்றோம், அதுக்கு தெரியும் என்ன அது ஒரு நாள் வச்சிருக்கு எனக்கு. ஸோ அதுக்கிட்ட விட்டுட்டேன். மியூசிக் அந்த யூனிவர்ஸும் மியூசிக்கும் ஒன்று தான். அதுதான் கடவுள் என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு என் லைஃப்ல என்னை சுற்றி இந்த சட்டையிலேருந்து இந்த இடத்துலேருந்து இந்த இன்டர்வியூ வரைக்கும் எல்லாத்தையும் கொடுத்தது மியூசிக் தான். ஸோ அந்த மியூசிக் கிட்ட விட்டாச்சு, என் கடவுள் கிட்ட விட்டுட்டேன். பார்த்துக்கோ நீ பார்த்துக்கோ உன் இஷ்டம் என்ன